ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எங்களுடைய 5வது வருஷ கல்யாண நாள் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஜூன் 5, 2019 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் வருஷங்கள் வேகமாக ஓடுது. அதுக்குள்ளே 5 வருஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சாரீ ஷாப்பிங் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் இந்த க்ரீன் கலர் சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே எனக்கு சாரியில் சுடிதார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக தான் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ட்ரிஷானுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறது உண்டு. ஸோ இந்த வாட்டி எல்லாருமே க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி கேக்குமே க்ரீன் கலர் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் கேட்ட க்ரீன் வந்து வராது அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்லைனா டார்க் க்ரீன் கலர் போட்டோம் அப்படின்னா அது ஓவர் கெமிக்கல் ஆயிரும். அதுவும் இல்லாமல் வாயில் கையிலலாம் அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ ஏதோ ஒரு க்ரீன் கலர் போடுங்க அப்படி சொல்லியிருந்தோம். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்ட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம். ஆனால் எப்படி மெல்ட் ஆச்சுன்னு தெரில. ட்ரிஷான் தான் கேக் கட் பண்ணுறதுலலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். முன்னாடியாக அவனுக்கு இந்த கேக் கட் பண்ணுறது அப்படி தெரியாது. இப்போ ஒரு 2.5 இயர்ஸ்லேருந்தே ரொம்ப கேக் கட் பண்ணுறதுல ஒரு ஆர்வம். ஸோ அதனால் எப்போ தான் கேக்கை ஓப்பன் பண்ணுவீங்க, நான் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ரெடியாக இருந்தார். ட்ரிஷானுக்கு கேக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கேக்கே தான் சுற்றி வந்தான். ஆல்ரெடி ஒரு வாய் ஊட்டினோம், இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த கேக்கே தான் சுற்றி வந்தான். அன்றைக்கி நல்லாவே நிறைய கேக்கே சாப்பிட்டான். இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ரிங் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். எங்கள் பில்டிங்கில் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் காயத்ரி சொல்லியிருக்கேன்ல, அவங்க வீட்டுக்கு தான் கொடுக்கலான்னு போயிட்டுருக்கோம். அவங்க வந்து ஒரிசாக்காரங்க தான், ஆனால் என் கூட நல்லா ஹிந்தியில் பேசிக்குவாங்க. எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து நான் பேசுவேன், அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டு சமைச்சதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க, எங்கள் வீட்டில் சமைச்சது எல்லாமே நான் கொடுப்போம். இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நல்லாவே 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே பர்த்டே கல்யாண நாள் எப்படின்னா நைட்டு வந்து டின்னருக்கு ஹோட்டல் போகிறது உண்டு. ஸோ அதனால தான் இப்போ ஹோட்டல் போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு கல்யாண நாள் கொண்டாடும் போது எடுத்த ஃபோட்டோ. அப்போ வந்து 4 மந்த்ஸ் வந்து கன்சீவாக இருந்தேன். இந்த ரிங் வந்து அப்போ வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் கல்யாண நாளோட டெலிவரி ஆகி ட்ரிஷான் வந்து 6 மந்த் பேபியாக இருந்தான். ஹஸ்பண்ட் வந்து அப்போ லீவு கிடைக்கல, அதனால் அவங்க வந்து வரல. நான் அம்மா வீட்டில் இருந்தேன், அவங்களுக்கு லீவு கிடைக்கல. அதனால் அப்போ வந்து தனியாக தான் செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. இது வந்து ஒரிசாக்கு வந்த புதுசில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கேட்டிருந்தேன். அதனால அந்த கல்யாண நாளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. இதுக்கு வந்து எல்லாருமே ஸ்கை ப்ளூ கலர் வந்து டிஷர்ட் எடுத்திருந்தோம். கேக்குமே ஸ்கை ப்ளூ கலர் சொல்லி போன வருஷம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் 5வது கல்யாண நாள் செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் யூடியூப் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 34,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களோடு சேர்ந்து இந்த வருஷம் கல்யாண நாள் கொண்டாடினதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் அன்பும் பாசம் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா சரியான கூட்டம். நைட்டு டின்னர்னால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உள்ள ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் வேறு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி, இனிமேல் வெயிட் பண்ணால் சரியாக இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம பிரம்மணி ஹோட்டலுக்கே போகலாம் அப்படி சொல்லி நாங்கள் அந்த ஹோட்டலுக்கே போயிட்டோம். அங்கே போனதும் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரிஷானுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்காது, எல்லாருக்குமே தெரியும். அதனால அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு பன்னீர் சில்லி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 10:30 கிட்ட ஆயிடுச்சு ஆர்டர் பண்ணி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போய் சேர்ந்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லவ் மேரேஜா அப்படின்னு. இல்லவே இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் வந்து இன்னொரு வீடியோவில் மேரேஜ் ஸ்டோரி அதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஹோட்டல் போயிட்டாலே எப்போவுமே ஆர்டர் பண்ணுற அதே பன்னீர் சில்லி, ஃப்ரைட் ரைஸ் இது தான் சாப்பிட்றது. ஏன்னா புதுசாக நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அது நல்லா இல்லை அப்படின்னா சாப்பாடும் வேஸ்ட் ஆயிரும், பைசாவும் வேஸ்ட் ஆயிரும். அதனால எப்போவுமே சாஃப்ட் ஐட்டமாகவே தான் திருப்பி ஆர்டர் பண்ணிக்கிறது. அப்படின்னா நல்லா திருப்தியாகவும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.